வணக்கம் பிரியமானவர்களே, இன்னொரு புது வாரத்தினுடைய வேலையின் முதல் நாளில் நாம் இந்த இடத்தில் இணைந்தவராய் இருந்தோம். மிக நிச்சயமாக இந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளா இந்த இடத்தில் இருக்கும் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த வாரம் உங்களுக்கான சிறந்த வாரமாய் தொடங்காததை பார்ப்பீர்கள், ஆனால் தேவனோடு இந்த இடத்துல முன்னோக்கி போக தீர்மானத்தை எடுங்க. உங்களுடைய எல்லா வலிகள் கவலைகளை அவர் ஒருவர் மட்டுமே மாற்றுகிற தேவனாய் இந்த இடத்தில் இருக்கிறார். எனவேதான் இந்த நேரம் கூட உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிப்பது இந்த இடத்துல நீங்க விரும்புறீங்கன்னா, ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை எங்களோடு இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவனுடைய அதிகாரத்தில் தேவனுடைய வல்லமை உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, நீங்க கடந்து போகிற அந்த கடினமான சூழ்நிலைகளை தேவனுடைய வழிகள் ஜெயிப்பதற்காக முற்றிலும் இலவசமாய் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இந்த இடத்துல தயாராக இந்த இடத்துல இருக்கிறோம். தேவன் தன்னுடைய வார்த்தையில் இந்த இடத்துல தெளிவாய் சொன்னது போல, இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் இந்த இடத்தில் கொடுங்கள் என தேவன் எங்களுடைய வாழ்க்கையை பாவங்களிலிருந்து, அழிக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, தற்கொலை எண்ணங்களிலிருந்து, பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கினவராய், இன்று தேவனுடைய சந்தோஷம் சமாதானத்திற்கான சாட்சியாய், அவருடைய ஊழியத்தை செய்கிற ஒருவராய் நாங்கள் இருக்கிறது போல தேவன் உங்களுக்கும் அந்த காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். என தேவன் எதை எங்களுக்காக இந்த இடத்துல கொடுத்தாரோ, நீங்களும் அதை பெற்றுக்கொள்வதை விரும்புகிறதுனாலதான் ஒவ்வொரு முறையும் யுனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களுக்கு நாங்கள் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என தேவன் உங்களுடைய எல்லா கவலைகளை நீக்கி அவருடைய சமாதானத்தை, அவர் வாக்களித்த அந்த சமாதானத்தை உங்களுக்கானதாயுதத்தில் கொடுக்க மிக பெரிய விருப்பமுள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார். எனவே தேவனுடைய கைகளில் உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ளும்படியாக 9384638738 என்கிற உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்பங்களை இதத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுக்காக விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறவராய், தேவனுடைய பதிலை நீங்கள் கைப்பற்ற அவருடைய உதவியானதை கேட்கிறவராய் சேர்ந்து இந்த போராடலாம். தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இந்த நேரம் உங்களோட இந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக, நீங்க தெளிவாக தேவனுடைய வார்த்தையை கவனிப்பீர்களானால், தேவன் எச்சரிப்பானதை கொடுத்திருக்கிறார். நாம் விசுவாசத்தில் கவனம் உள்ளவராய்ந்தத்தில் இருக்க முடியும். ஆம், விசுவாசத்திலே, இந்த விசுவாசத்தினுடைய பயணத்திலே நாம் கவனம் உள்ளவராய்ந்தத்தில் இருக்கும்படி ஏன் தேவன் நமக்கு இந்த எச்சரிப்பானதை கொடுத்திருக்கிறார்? என நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன், என நம்முடைய எதிரி பிசாசானவன் என்பதை ஒருபொழுதும் மறக்காதீர்கள். நீங்க யார் ஆண்டவராக இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கவோ அல்லது கொடுக்கிற தீர்மானத்தை எடுத்தவரோ அல்லது கொடுத்தவரோ, நீங்க யாரா இந்த இருந்தாலும் உங்க விசுவாசம் செயல்படுத்த நீங்க எடுத்து வைக்கிற அந்த முதல் படியிலே பிசாசானவன் நம்முடைய எதிராய யுத்தத்தில் மாறுகிறான். அவன் நம்முடைய எதிரியா மாறுறான். என தேவனுடைய வார்த்தை சொல்றது போல, அவன் நம்முடைய எதிராளியா இடத்துல இருக்கிறான். கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனாய், தேவனோடு தன்னுடைய விசுவாசத்தின் பயணிகள் முன்னோக்கி சென்ற பொழுதும் இந்த நபருடைய வாழ்க்கை அருமையான இடத்தில் இருந்தது. ஆனா எப்பொழுது இவருடைய விசுவாசம் குளிர்ந்து போக தொடங்கியதோ, எப்பொழுது இவருடைய விசுவாசம் அவர் இருந்த அனலிலிருந்து தனிய தொடங்கியதோ, அங்குதான் வீழ்ச்சி தொடங்கியது. தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த நபர் உலக ரீதியான காரியத்தின் மீது தன் பார்வையை பதித்த பொழுதும் எப்படியாக இவர் விழுந்தார். விழுந்தது மட்டுமல்ல, இவர் எப்படியான பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல கடந்து போனார். இவருக்கு தேவன் எப்படியாக இந்த இடத்துல உதவி செய்தார். தேவன் இன்றும் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அறிந்தவராயிருக்கிறார். அவர் மிகப்பெரிய விருப்பத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக. இந்த சாட்சியிலே நீங்க பார்க்க போகிற இந்த நபருக்கு தேவன் உதவியாக செய்தது போல சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. நானும் என்னுடைய மனைவியும் துணையாளராக இருந்தோம். அந்த நேரத்தில் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இல்லை. ஏன்னா நாங்கள் பீடத்து முன்னாடி போய் ஜெபிப்பதை நிறுத்தி விட்டோம். என்னுடைய நிலை எப்போ மோசம் அடைஞ்சதுன்னா, நான் ஒரு மின்சாரத்துறையில் வேலை செய்யணும்னு நினச்சேன். அதுக்கான ஒரு கோர்ஸ் எடுத்து நான் படிக்க ஆரம்பித்தேன். நான் நினச்சேன் இது மூலமாக என்னுடைய பண வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். ஆனால் அதுக்கான வேலை, நான் இருந்த இடத்த விட்டு நான் வெளியே வேறு ஒரு இடத்துக்கு போய் வேலை செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர் எப்போ கேட்டலான் போறோம்னு சொன்னாரோ, நான் அவர்கிட்ட சொன்னேன், என் நண்பே, நம்ம திருமணமாகி ரொம்ப வருஷம் ஆகல. நான் கேட்டேன், உங்களுடைய பண வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்க இருந்து வேற இடத்துக்கு போக போறீங்களா? ஒரு தருணத்துல போதகர் கூட என்கிட்ட வந்து பேசினாரு. அவர் சொன்னாரு, இந்த மாதிரி உன் நிலையில நான் இருந்தேன்னா கண்டிப்பா நான் போக மாட்டேன். அப்படி அவர் சொல்லி கூட நான் போனேன். அது எனக்கு நான் ரொம்ப தூரத்துல போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த மின்சார துறையில எனக்கு மிக முக்கியமான ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க.
இருப்பினும் அவர் இங்கிருந்து போன உடனே சில அடையாளங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சார். அப்ப நாங்க பேசுவோம். நான் கேட்பேன், என் நண்பே இன்னைக்கு ஆலயத்துக்கு போனீங்களா? அவர் சொல்லுவாரு, இல்ல நான் போல. அல்லது நான் போனேன், ஆனா ரொம்ப தாமதமாயிடுச்சுன்னு. அப்ப நான் அவர்ட்ட சொல்லுவேன், இல்ல என் நண்பே, இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடாது. நான் ஒரு நிலையில அவங்ககிட்ட போய் சொன்னேன், "என்ன பரிமாற்றம் செய்யுங்க. நீங்க இங்கிருந்து வேற ஏதாவது ஒரு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க." அப்போ சரியான நேரம் கிடைக்கல. மாற்றத்துக்கான சரியான நேரம் கிடைக்கல. அதுக்கப்புறமா நான் வேலை செய்ற அதே இடத்துல எனக்கு ஒரு நண்பர் அறிமுகமானார். அவர் வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். "பாரு இது வந்து இன்னும் அதிகாரம் கொடுக்கப்படல இத செய்யறதுக்கு. ஆனா இத நம்ம செஞ்சா நம்ம இன்னும் அதிகமா பணம் பார்க்கலாம்." ஆனா எனக்குள்ள இருந்த அந்த பண ஆசைனால, பண தேவையினால, அது எனக்கு தப்புன்னு தெரிஞ்சும் கூட, அந்த மாதிரியான வழியில வரக்கூடிய பணத்த நானும் ஏற்றுக்கொண்டேன். அவர் எனக்கு பணம் அனுப்புவார். நானும் யாருக்கும் சொல்ல மாட்டேன். அந்த பணத்த எனக்கு அவர் அனுப்பிச்ச பிற்பாடு. அந்த பணம் எனக்கு ரொம்ப தேவையா இருந்துச்சு. நான் அப்படிதான் நெனச்சேன். எனக்கு அந்த பணம் தேவை. என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில எனக்கு அந்த பணம் தேவைன்னு நெனச்சேன். என்னுடைய சம்பளம் ரொம்ப குறைவா இருந்துச்சு. இந்த பணம் எனக்கு உதவி செய்யும் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. அது கொஞ்ச காலம் வரைக்கும் எனக்கு தப்பா தெரியல. நான் என்ன நெனச்சேன், நான் தப்பு பண்ணல. அவர் தான் தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஆளு தான். ஆனா உண்மையில நானும் தப்பு பண்ணிட்டு இருந்தேன். அவர் செய்த தவறுக்கு நானும் ஒரு கூட்டாளியா இருந்தேன். அவர் செய்த அதே பாவத்த நான் செஞ்சுட்டு இருந்தேன். நான் கவனிக்க ஆரம்பிச்சேன், அவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அவர் செயல்ல, அவர் பேசும்பொழுது அல்லது அவர் அமைதியா இருக்கும்போதே தெரிஞ்சுது. அது வெளிப்படுத்தினது இவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியா இல்ல. அந்த நிலை ரொம்ப மோசமான ஒரு நிலையா இருந்துச்சு. நான் தவறு செஞ்சுட்டு இருந்தனால என்னுடைய மனசாட்சி என்ன குற்றப்படுத்துச்சு. தேவனுடைய வார்த்தை கூட எனக்கு பாரமா கேட்க ஆரம்பிச்சது. ஏன்னா, நான் செய்த தவறுனால சில நேரத்துல நான் கூட்டத்த விட்டு வெளியே எழுந்து போயிடுவேன். துணையாளர்களுடைய துணிய நான் போட மாட்டேன். புதன்கிழமை ஆலயத்துக்கு வரமாட்டேன். வெள்ளிக்கிழமை ஆலயத்துக்கு வந்தா யூனிஃபார்ம் போட மாட்டேன் துணையாளர்கள் துணிய. நான் போக போக என்னை எப்படி பார்த்தேன்னா, நாகமான் மாதிரி. நாகமானுக்கு இருந்த குஷ்டரோகம் மாரி. எனக்குள்ள அந்த குஷ்டரோகம் இருக்கிற மாரி நான் அப்படிதான் என்ன பார்த்தேன். ஆவிக்குரிய குஷ்டரோகி மாரி. இப்படிதான் நான் இருந்தேன். எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த என்னால சரி செய்து கொள்ள முடியும்னு தெரியும். நான் பாஸ்டர் கிட்ட போய் பேசணும். அவர்கிட்ட நான் போய் உண்மைய சொல்லணும். ஆனா, நான் என்ன நானே தடுத்து வைத்துக் கொண்டேன். நான் என்ன பேசப் போறேன்? எப்படி பேசப் போறேன்? நான் எப்பவுமே அவர்கிட்ட சொல்லுவேன், நான் உங்களுக்கான அசிஸ்டன்ட் யூனிஃபார்ம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. அவர் சொல்லுவாரு, இல்ல எனக்கு வேண்டாம். நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்வேன்? நானே சரியில்லாத பொழுது. அப்ப நான் சொன்னேன், நீங்க சரியில்லன்னு தெரியுதா? அப்ப நம்ம ஏதாவது செய்யணும். நீங்க சரியா மாறுவதற்காக. ஞாயிறு காலையில கூட்டம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு நெனச்சேன் பாஸ்டர் கிட்ட. ஆனா, என்னால பேச முடியல. ஆனா, அதே நேரம் அந்த மனுஷன் எனக்கு பணம் அனுப்பிச்சாரு. நானும் பணத்த பெற்றுக்கொண்டேன். எதுவுமே சொல்லல நானு. என்னுடைய கணவர் வீட்ல இருக்கிறத நான் விரும்பல. ஆவிக்குரிய நிலைமையில அவர் அது போல தான் இருந்தார். அப்ப நான் அவர பார்த்து சொன்னேன், இல்ல இன்னைக்கு நீங்க அங்க போகணும். நான் சரியா அந்த நாள் போதகர்கிட்ட பேசுறதுக்காக என்னுடைய நிலைமைய பத்தி நான் கிளம்பிட்டு இருக்கேன். அப்போ ஒரு பெண் ஃபோன்ல என்ன அழைச்சு அழுது கொண்டே சொன்னாங்க, "பாருங்க எனக்கு வந்து மின்சாரம் இல்ல என்னுடைய வீட்ல. மத்த எல்லா வீட்லயும் இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல. எனக்கு வந்து சரி செஞ்சு குடுங்க." அப்படின்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அப்ப என்னால உதவி செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் அவங்க எப்படி எனக்கு உதவி செய்யாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய மனைவி, "இல்ல போ வேணாம். முதல் வந்து போதகர்கிட்ட போய் பேசிட்டு அதுக்கப்புறமா போலாம்." அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் சொன்னேன், "எப்படி என்னால தனியா விட்டுட்டு வர முடியும்? அவங்கள உதவிக்கா கேட்கறாங்க." நான் போனேன். நான் அந்த சர்வீஸ செய்ய போயிட்டேன். போய் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்துடலாம்னு நெனச்சேன். ஏன்னா, மாத்த வேண்டியது வெறும் ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 வீடுகளுக்கு மின்சாரம் இல்லாம இருந்துச்சு. அப்பொழுது நான் மேல ஏறி சரி செய்ய கிளம்பும்போது, நான் போயிட்டுருக்கேன் மேல. கைய உயர்த்தி அந்த ஒயர கட் பண்ணலான்னு கைய மேல வச்சேன். நான் அந்த கம்பிய தொட்ட உடனே 3800 வாட்ஸ் என்னுடைய உடம்புல பட்டுச்சு. என்னால கண்கள திறக்க முடியல, பேச முடியல. அப்படியே மேலேயே நடுங்கிட்டு இருந்தேன் கம்பிய புடிச்சுக்கிட்டே. அந்த நடுக்கத்திலேயே அப்படியே நடுங்கிக் கொண்டே மேல இருந்து கீழ விழுந்துட்டேன். கீழ விழும்போது தான் நீங்க பார்க்குற இந்த பின்னாடி எனக்கு மேல அடிபட ஆரம்பிச்சது. ரத்தம் பயங்கரமா போச்சு. அவர் உண்மையாலே வேதனைப்பட்டார். அந்த நேரம் ஒருத்தர் வந்தார். அவருக்கு முதல் உதவி எப்படி செய்யணும்னு தெரியும். அந்த நேரம் அவர் அவருடைய விரல எடுத்து மேத்யூவுடைய வாயில வச்சிருந்தார். அப்ப நான் கேட்டிருந்தேன், உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இவர் மரித்து போவார். அவருடைய நாக்க அவர் முழுங்கிடுவார் போல. அந்த நேரம் ஏறக்குறைய அவருடைய விரல்களையே அவர் இழந்திருப்பார். நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த நேரம் நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். என்னுடைய கணவரை இன்குபேட்டர்ல வச்சாங்க. முழுசா அவர் அங்க 30 நாள் இருந்தார். அந்த நேரம் நரம்பு சம்பந்தப்பட்ட டாக்டர் சொல்லியிருந்தார், இங்க பாருங்க, அவர் கீழே விழுந்ததுனால அவருடைய தலையில பலமா அடிபட்டிருக்கு. இந்த நேரம் நம்ம ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இந்த போட்டோ அவர் ஐசியூல இருக்கும்பொழுது எடுத்தது. இந்த சமயத்துல தான் அவருக்குள்ளாக இந்த கருக்கள் எல்லாம் வெளியே வந்தது.
இது அவருடைய தலையினுடைய பிற்புறம் எடுத்த போட்டோ. அந்த இடத்துல தான் அவருக்கு அடிபட்டுச்சு. நான் பார்த்தேன், பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுக்க பார்த்தான். அது தெளிவா தெரிஞ்சது. அந்த நேரம் நாங்க இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சியில இருந்தோம். அந்த நேரம் நான் பார்த்தேன், எங்களுடைய முழுமையை பீடத்து மேல அர்ப்பணிப்பதற்கான நேரமா இருந்தது. ஏன்னா அது வெறும் என்னுடைய தியாகம் மட்டும் கிடையாது, அவருடைய தியாகமுமா இருந்தது. ஏன்னா அபாயத்துல இருந்தது அவருடைய ஆத்துமா. நான் நினைச்சேன், இப்போ என் கணவர் இறந்துட்டார்னா அவருடைய ஆத்துமா எங்க போகும்? நான் பீடத்து மேல என்ன சொன்னேன், தேவனே, இந்த இடத்துல என்னுடைய ரத்தமும் மேத்யூடைய ரத்தமும் இருக்கு. இது எங்களுக்காக கூக்குரல் செய்யும். அவருடைய ஆத்துமாவுக்காக இது கூக்குரல் செய்யுது. என்னுடைய மனைவி எப்படி பீடத்து மேல எனக்காக போராடிட்டு இருந்தாங்களோ, அதே போல நான் ஆவிக்குரிய விதத்துல நான் மருத்துவமனையில போராடிட்டு இருந்தேன். எனக்கு சுயநிலையே இல்ல. நான் ஏதோ வேறு ஒரு உலகத்துல இருந்த மாதிரி நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த நிலையில நான் இருக்கும்போது எனக்கு நடந்த ஒரு விஷயம் ரொம்ப நிஜமா இருந்துச்சு. எனக்கு நேரா ஒரு தூதுவர் வந்தாரு. ஒரு தூதுவர் எனக்கு நேரா வந்த பிற்பாடு என்னுடைய கரத்தை பிடித்து என்னை மேல கொண்டு போனார். மேல போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த தூதருடைய முகம் பிசாசனுடைய முகம் போல மாறுச்சு. அருவருப்பான ஒரு முகமா, பயங்கரமான ஒரு முகமா. அதை நான் பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சேன். இல்ல, நான் நரகத்துக்கு தான் செல்ல போறேன். பிசாசு தான் என்னை கொண்டு போறான். எனக்கு வேற வாய்ப்பே இல்லை, வேற வாய்ப்பே கிடைக்காது. எப்படி நான் என்னுடைய வாய்ப்பை தவற விட்டேன்? எப்படி? எல்லா வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். நான் எதை போதிச்சேனோ அதுல நான் வாழல. அதே தருணத்துல எனக்கு தேவனுடைய குரல் கேட்டுச்சு. தேவனுடைய குரல் மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. நான் கண்ணை விழிச்சு பார்க்கும்போது நான் முதல் பார்த்த ஒரு நபர் என்னுடைய அம்மா. அவங்கள பார்த்த உடனே நான் நினைச்சேன், தேவன் எனக்கு மீண்டுமா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தணும். இந்த வாய்ப்பை நான் கைவிடக்கூடாது. அதுக்கப்புறமா நான் அழுக தொடங்கினேன். நான் அழுக தொடங்கின பிற்பாடு இயேசு எனக்காக அவருடைய ஜீவனை கொடுத்திருக்காரு. அவருடைய ஜீவனை கொடுத்தார். அவர் எனக்கான வேலையை ஏற்கனவே சிலுவையில செய்திருக்கார். அப்பொழுது நான் நேர்மையா இருந்தேன் தேவனுக்கு. நேர்மையா என்னை காண்பிச்சேன். எனக்கு உண்மையாவே உதவி தேவை தேவனே. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தேவை. நான் இதை தான் தேவன்கிட்ட சொன்னேன். என்னுடைய அம்மா போயிட்ட பிற்பாடு என்னுடைய மனைவி வந்தாங்க. என் மனைவி கிட்ட நான் சொன்னேன், நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்த உடனே நான் எந்த இடத்துக்கும் போக மாட்டேன். முதல் நான் ஆலயத்துக்கு தான் போறேன். அங்க முதல் வந்து சேர்ந்த பிற்பாடு நான் அங்க பாஸ்டரை பார்த்தேன். பாஸ்டரை பார்த்த உடனே சொன்னேன், பாஸ்டர், தயவு செய்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறீங்களா? அப்போ அவர் சொன்னார், ஆமா, நான் உனக்கு தரேன் ஞானஸ்தானம். நிச்சயமா. அந்த இடத்துல உண்மையா, அந்த நேரம் உண்மையா, முழு மனதோட முழு விருப்பத்தோட நான் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் என்னை மீண்டுமா தேவன்கிட்ட வர வைத்தது. நான் தேவன்கிட்ட அங்க அறிக்கை செய்த நேரம் என் மனசுல இருக்கக்கூடிய பாரத்தை தேவன் வெளியெடுத்தார். அந்த பாவம் உள்ள அந்த பாவம் என்னால் அதை விலைக்கு சொல்ல முடியல எப்படின்னு. அதை வெளியே எடுத்தார் தேவன். அதை எடுத்த பிற்பாடுதான் நான் விடுதலை அடைஞ்சேன். அதுக்கப்புறம் தான் பரிசுத்தாவி எனக்குள்ள வந்தார். பரிசுத்தாவி எனக்குள்ள வந்த உடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நான் ரொம்ப லைட்டா உணர்ந்தேன். அந்த நேரம் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் தேவனுக்காக ஊழியம் செய்ய, நிறைய ஆத்மாவை காப்பாத்த, தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய நான் முன்னாடி செய்திருந்தாத எல்லா காரியத்தை நான் செய்ய ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் மேல நான் ரட்சிப்பை முக்கியத்துவமா வைத்தேன். ஏன்னா அதுதான் மிக முக்கியமானது. நான் இப்பொழுது வாழுகிற வாழ்க்கை நேர்மையான வாழ்க்கை, நீதி உள்ள வாழ்க்கை. நான் பொய் சொல்லுவதை விட்டுவிட்டேன். ஏமாத்துறது அல்லது தவறான வழியில வரக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் தேவனிடத்துல கேட்கிற ஒரே ஒரு விஷயம், தேவனுக்கு உண்மை தன்மையா இருக்கும்போது தேவன் என்னை பார்த்து கொள்வார். ஒரு மனுஷன் வாழுகிற நிலை மிக முக்கியம் கிடையாது. இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், ரட்சிப்பு தான் இருக்கிறதுலே மிக முக்கியம். என்ன மாதிரி அநேக பேரு வாய்ப்புகளை தவற விடுறாங்க. வாய்ப்புகளை பாவம் செய்த பிற்பாடு அந்த பாவத்தை மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வரும்போது அதை தவற விடுறாங்க. என்னெல்லாம் ஞாபகம், என்னுடைய மனைவி என்கிட்ட சொன்னாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க பாஸ்டர் கிட்ட பேசலாம். ஆனா நான் பாவம் செய்திருந்த அந்த ஆள் நான் ஒதுக்கி விட்ட அந்த வாய்ப்பை. சில நேரத்துல நண்பர்கள், நீங்க ஒதுக்கி விடும் போது உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது மனம் திரும்ப. ஒருவேளை கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வராம கூட போலாம், நிறைய பேருக்கு வராம போற மாதிரி. ஆனா என்னுடைய கேஸ்ல, என்னுடைய வாழ்க்கையில கடைசி வாய்ப்பு வந்தது. அதை நான் பெற்றுக்கொண்டேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருந்தேன்னா நான் இந்த நேரம் நரகத்துல இருந்திருப்பேன். நான் மீண்டும் ஒரு முறை ரட்சிப்புக்கான வாய்ப்பை பெற்றுக்கொண்டேன்.
ஆனா துரதிர்ஷ்டவசமா நிறைய ஜனங்க இந்த கடைசி வாய்ப்பை பெற்றுக்கொள்ளவில்லை. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346387738. நன்றி. ஜனவேதா மக்களே, உங்களுடைய விசுவாசத்தில் அனல் உள்ளவராய் இந்த இடத்தில் இருக்கு. தெய்வனுடைய உதவி உங்களுக்கானதா இந்த இடத்தில் இருக்கிறது. ஒருவேளை நீங்க பின்தங்கினவராய் இந்த இடத்தில் இருக்கலாம். ஒரு விதமான குற்ற உணர்ச்சியை உங்களுக்குள்ளாக நீங்க சந்திக்கிறவரா இருக்கலாம். பயமும் அந்த பதட்டமும், மற்றவர்கள் பேசுகிற அல்லது பேச போகிற அந்த வார்த்தை குறித்து ஒரு மிகப்பெரிய வேதனை உங்களுக்குள்ளாக இருக்கலாம். தெய்வன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவர் உங்க வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவரிடத்திற்கு நீ வாங்க. என தேவன் அவர் உங்களுக்காக உதவி செய்ய தயாராக இருக்கிறார். ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த முகவரியில் நம்முடைய தலைமை சபையானது அமைந்திருக்கிறது. நீங்க நம்முடைய ஆலயத்தை மற்ற முகவரியை தெரிந்து கொள்ள விரும்புறீங்கன்னா உதவி எண்களில் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் எந்த நாளாயுதத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுடைய போராட்டத்தை ஒன்று சேர்ந்து நாம் போராட முடியாது என தேவன் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமானதாய் மாற்ற விருப்பமுள்ள தேவனாயுதத்தில் இருக்கிறார். இந்த நேரம் உங்களுக்காக சேர்ந்து உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்காகவும் ஜெபிப்பதற்கு முன்பாக இன்னொரு வாழ்க்கை மாற்றத்தினுடைய சாட்சியானது இந்த பாருங்க. இந்த சாட்சி பிற்பாடு நாம் இணையலாம். தேவன் உங்க வாழ்க்கையை இந்த ஆசீர்வதிக்க முடியாத ஜெபத்திலே மிக நிச்சயம் நீங்க உங்க வீட்டுல ஒரு கிளாஸ் தண்ணீரை தயார்படுத்த விரும்புறீங்க, தயார்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற இது எல்லா குற்ற உணர்ச்சிகள், பயங்கள், சந்தேகங்கள் இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஆம், எப்படியாக இயேசு அந்த சமாரிய பெண்ணுக்கு இந்த உதவி செய்தாரோ, அங்கு அந்த கிணச்சந்தையிலே அதே விசுவாசத்திலே தேவன் இந்த தண்ணீரிலிருந்து நீங்க குடிக்கும் பொழுது அவருடைய ஜீவனாய் உங்களுக்குள் அவருக்கு நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பையும் அவருடைய வழியை அறிந்து கொள்ளக்கூடிய திட்டங்களும் நிஜமாக்கும்படி இந்த தண்ணீரை ஒன்று சேர்ந்து இந்த ஆசீர்வதிக்கலாம். இந்த சாட்சி பிற்பாடு ஜெபத்திலே நீங்கள் என்னோடு இணையலாம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப காலமாகவே இந்த மன அழுத்தமானது இருந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே என்னுடைய பெற்றோருடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையானதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் ரொம்ப சின்ன வயசாக இருக்கும்போதே அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க. எங்கள் அப்பா மேலே நான் வெறுப்பை வளர்த்துக்கிட்டேன். நேரம் போக போக அது அதிகரிச்சுட்டே போச்சு. அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்னுடைய முழு கவனத்தை படிப்பில் செலுத்திட்டேன். எனக்குள்ளாக இருக்கிற அந்த வெறுமையை போக்குறதுக்காக நான் அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். மருத்துவத்துறையில் நான் பட்ட படிப்பு முடிச்சிட்டேன். நான் நினச்சேன், என்னுடைய பெரிய கனவு நான் டாக்டர் ஆகிட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு நான் நினச்சேன். ஆனால் நான் பார்த்தேன் அது நடக்கலை. அதுக்கப்புறம் நான் நினச்சேன் நான் திருமணம் பண்ணிக்கணும்னு. ஆனால் அது கூட அந்த வெறுமையை நிரப்பலை. நான் நினச்சேன், ஏன்னா எனக்கு குழந்தை வேணும்னு நான் நினச்சேன். எனக்குள்ளே ஏதோ தவறப்பட்டிருக்குன்னு எல்லா முயற்சியும் எடுத்தேன். அதை நிரப்புறதுக்காக சந்தோஷத்தை தேடணுன்ற என்னுடைய கதையில் நான் எப்போவுமே தேடிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் கர்ப்பம் தரித்தேன். குடும்பம் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினச்சேன். என்னுடைய மகன் பிறந்தான். எப்போ என்னுடைய மகன் பிறந்தானோ அப்போவே என்னுடைய கனவுகள், நான் எதை சாதிச்சா சந்தோஷம் அடைவேன்னு நான் நினச்சேனோ அது எல்லாமே தடைப்பட்டுடுச்சு. நான் உணர்ந்தேன் நான் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கலன்னு. என்னுடைய வாழ்க்கையில் சில அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். முன்பு இல்லாத அறிகுறிகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எப்படிப்பட்ட அறிகுறினா, மன அழுத்தம். சில நேரத்தில் நான் நல்லா இருப்பேன், திடீர்னு நான் பதட்டம் அடைவேன். ஏதோ ஒன்று இறுக்கி பிடிக்கிறது போல் நான் உணர்வேன். ஏதோ ஒன்று நடக்க போகுது, நான் இறந்துடுவேன் அப்படின்னு நினச்சேன். அது என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சுது. நான் அதிர்ச்சினால் தாக்கப்பட்டேன், பதட்டத்தால் தாக்கப்பட்டேன். எனக்கு இரவில் தூக்கம் வராது. நான் யாருக்கிட்டேயுமே சொல்லலை எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையை நான் வெளிப்படுத்த நான் வைக்கப்பட்டேன். ஏன்னா எப்போவுமே நான் ஒரு போருக்குரிய பெண்ணாக, பலனுள்ள பெண்ணாக தான் நான் இருப்பேன். பெரும்பாலும் மக்கள் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. யார் மன அழுத்தத்தில் இருக்காங்களோ அவங்க பலவீனமானவங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன நான் நினச்சேன். ஆனால் நான் பார்க்க தொடங்கினேன், இது எப்படின்னா என்னுடைய சக்திக்கு மீறினதாக இருக்குது. எது என்னுடைய கட்டுப்பாடில் இருக்குதோ அதை தாண்டினதாக இருக்குது. ஒரு நாள் காலையில் என்னுடைய மகனோட நான் வெளியில் வாக்கிங்காக போனேன். அப்போ என்னுடைய குழந்தைக்கு 6 மாதம்தான் ஆச்சு. அவன் என்னுடைய கார் பின்னாடி சீட்டில் உக்காந்துட்டு இருந்தான். அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன், நான் ரொம்ப வேகமாக போனேன். ட்ரக்கு அடியில் அவ்வளோ வேகத்தில் நான் போனேன். ஏதோ ஒன்று என்னுடைய காலை தள்ளி ஆக்சிலேட்டரை மிதிக்க வைக்கிற மாதிரி பண்ணுச்சு. எப்போவுமே என்னுடைய சகோதரியும் என்னுடைய சகோதரனும் எனக்காக ஜெபிச்சுட்டு இருப்பாங்க.
அவங்களுடைய ஜெபம்தான் என்னை காப்பாத்துச்சுன்னு நான் உறுதியாக இருந்தேன். நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு ஒரு வியாதியானது இருக்குன்னு. ஆனால் அது சரீரபூர்வமான வியாதி இல்லை, மன ரீதியான பிரச்சனையாக இருந்துச்சு. என்னுடைய ஆத்மாவில் வியாதியாக இருந்தது. நான் உணர்ந்தது மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் பையன் இரவில் சில வினோதமான விஷயங்களை கடந்து போக ஆரம்பித்தான். நாங்கள் டாக்டர்ஸாக இருக்கிறதால சில விஷயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். இதனுடைய பிரதிபலனாக எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் மோசமான நாளாக இருந்தது. என் பையன் நிறைய தடவை எந்திரிச்சிட்டான், பயந்தான், அழுதான். கிட்டத்தட்ட 13 தடவை அவன் எந்திரிச்சிட்டான் அந்த இரவு. கிச்சனில் ஏதோ விழுற மாதிரி சத்தம் கேட்கும். நான் அங்கே போய் பார்ப்பேன், ஆனால் அங்கே எதுவுமே இருக்காது. வீடை சுற்றி நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவனுடைய அறைகளிலும் நான் நிழல்களை பார்க்க ஆரம்பித்தேன். அவன் ரொம்பவே பயந்தான், பரிதவிப்போடு அழுதுட்டே. விடியகால 5 மணிக்கு என்னுடைய சகோதரிக்கு நான் கால் பண்ணேன். இதுக்கு மேலேயும் என்னால் ஏற்றுக்க முடியாது இந்த தொந்தரவுகள், நான் கேட்ட சத்தங்கள், இதுக்கு மேலேயும் என்னால் தாங்க முடியாது. அதனால அவங்கள நான் ஜெபிக்க சொல்லி கேட்டேன். வணக்கம், என்னுடைய பேர் ஆண்ட்ரியா. நான் டானியாவுடைய சகோதரி. ஒரு நாள் ஒரு அழகான காலை நேரத்துல அவ எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. அவ என்கிட்ட சொல்லியிருந்தா அவளுக்கு ஜெபம் தேவைன்னு. அவ ரொம்ப பரிதவிப்பா இருந்தா. அந்த இரவு முழுவதும் அவ தூங்கவே இல்லை. சத்தங்கள் கேட்பது, குரல்கள் கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. என்னுடைய உறவினர்கள் சந்திச்ச அதே பிரச்சனை தான் இவளும் கடந்து போயிட்டு இருந்தா. ஏறக்குறைய 2 வருஷமா இந்த பிரச்சனையை அவ சந்திச்சா. அங்க எப்போவே அங்க இருந்தும் வார்த்தையை கொடுப்பதற்காக மற்றும் சத்தியத்தை அவ தெரிந்து கொள்ளும்படியாக. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரி இருக்கு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மோசமான நாட்களாக இருந்தது. 1.5 வருஷமா நான் தேவனை வேற இடத்துல தேடிட்டு இருந்தேன். நான் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டேன். நான் தேவனுடைய வார்த்தையின் மீது தாகத்தோட இருந்தேன். நான் கேட்டது செயல்படுத்தணும்னு நான் கேட்கல. நான் ஊழியம் செய்கிறவ, ஆனால் ஒரு பொழுதும் என்னுடைய வாழ்க்கையானது மாறலை. எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க எனக்கு ரொம்ப பாரமாக இருந்தாங்க. எப்போவுமே என்னுடைய ஆஃபீஸ்க்கு அவங்க வந்துட்டு போவாங்க. நான் ரொம்ப மோசமாக உணருவேன். நான் அவங்கள இனிமேல் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்னை ரொம்ப வற்புறுத்துவாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் நான் அவங்கள பார்த்தேன். அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு சில அப்பாயின்மெண்ட்ஸ் நான் கேன்சல் பண்ணிட்டேன். அந்த நாட்களில் அவங்கள நான் பார்க்கக்கூடாதுன்னு தவிர்த்துக்கிட்டேன். ஆனால் அவங்க என்னை பார்க்கறதுக்கு வற்புறுத்துனாங்க. ஒரு நாள் அவங்க உள்ளே வந்தாங்க. நான் அவங்கள பார்க்கும்போது ஏதோ வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க வெளிச்சமாக இருந்தாங்க. அவங்க கண்ணில் ஏதோ ஜொலிக்கிறது போல இருந்தது. அவங்க வேற விதத்துல என்கிட்ட பேசுனாங்க. அன்னைக்கு அவங்க கிட்ட நான் மனசு திறந்து பேசினேன். என்ன நடந்துச்சோ, எது நடந்துட்டு இருக்கோ எல்லாத்தையுமே நான் அவங்க கிட்ட சொன்னேன். அந்த கெட்ட தருணம், இரவு நேரத்துல வர அந்த மோசமான தொந்தரவுகள், அந்த தருணத்துல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. நான் பேஷண்ட் ஆகிட்டேன். என்னை ட்ரீட் பண்ற டாக்டரா அவங்க மாறிட்டாங்க. புத்தியுள்ள விசுவாசத்தை பத்தி எனக்கு அவங்க கொஞ்சமா விவரிக்க ஆரம்பிச்சாங்க. யுனிவர்சல் ஆலயத்துக்கு வர்றதுக்காக எனக்கு அவங்க அழைப்புதல் கொடுத்தாங்க. எனக்கு நல்ல கண்ணோட்டம் இல்ல. நான் போலியான செய்திகளை நம்பிட்டு இருந்தேன். என்னை இதுதான் இழுத்து பிடிச்சது. நான் ஆலயத்துக்கு தாமதமா போறதுக்கு காரணமே இதுதான். ஆனா எப்போ அவங்க சொன்னாங்களோ நான் உண்மையாவே தீர்மானம் எடுத்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த செலவும் செலுத்த தேவையில்லை. நீங்க போயிட்டு உங்களுக்கு அங்க பிடிக்கலன்னா நீங்க இனிமேலும் அங்க போ தேவையில்லைன்னு சொன்னாங்க. முதல் கூட்டத்திலேயே நான் உண்மையாவே நம்பினேன் என்னுடைய வாழ்க்கை மாறிடுச்சுன்னு. நான் ஏற்கனவே அடையாளங்களையும் அதிசயங்களையும் பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ என்னால் நல்லா தூங்க முடியுது. முன்னாடி ரொம்ப வருஷமா எது எனக்கு நடந்துட்டு இருந்துச்சோ இப்போ அது எனக்கு இல்லை. பதற்றமாக இருந்தது, அது ஒரு பொழுதும் இப்போ இல்லை. இனிமேலும் அந்த வேதனையை நான் உணரல. ஆலயத்துக்கு போக போக நான் உண்மையாகவே புரிஞ்சுக்கிட்டேன். போதகர் எனக்கு விவரிச்சாரு எனக்கு பரிசுத்த ஆவி வேணும்னு. ஏன்னா நான் முடிவுகளை அடைஞ்சிட்டேன். ஆனால் முழுமையான சந்தோஷத்தை நான் இன்னும் பெறலை. நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலைன்னா நான் ஏற்கனவே இன்னொரு ஆலயத்தில் தண்ணீர் ஞானஸ்தானம் நான் எடுத்திருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய வாழ்க்கையை நான் புதைக்கலை. நான் யுனிவர்சல் ஆலயத்தில் 1 முறை, 2 முறை, 3 முறை, 4 முறை, 5 முறை நான் ஆலயத்தில் 7 தடவை வெறும் குளியல் மட்டுமே எடுத்தேன். எப்போ அந்த நாளானது வந்ததோ, தேவனுடைய வார்த்தை எப்போ எனக்குள்ளாக வந்ததோ நான் உண்மையாகவே தீர்மானம் எடுத்தேன். முழுமையான அர்ப்பணிப்பும் என்கிட்ட இருந்த எல்லாமே நான் எடுத்துட்டேன். உணர்வுகள், காயங்கள், அந்த கெட்ட எண்ணங்கள், நான் எப்போ பீடத்துக்கு முன்பாக தேவன்கிட்ட போனேனோ அந்த பழைய டானியாவை நான் பின்னாடியே கைவிட்டுட்டேன். அந்த பழைய சிருஷ்டியை நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் தண்ணீர் ஞானஸ்தானத்தை எடுக்கும்போது. ஆனால் நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளலை.
என்னுடைய பொருத்தனைய நான் முழுமையடைகிற நாளா இருந்துச்சு. நான் கீழே இறங்கி வரும்போது என்னால உறுதியா சொல்ல முடியும் என் கூட தேவன் இருந்தாருன்னு. என்னுடைய தியாகத்தை தேவன் அங்கீகரிச்சாரு. அதுதான் மாபெரும் சந்தோஷமா என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு. குழந்தை பிறக்கிறது, திருமணம், வேலை, பண வாழ்க்கையில வெற்றி, இந்த உலகத்துல எதுவுமே பரிசுத்த ஆவியானவர் செய்யறத செய்ய முடியாது. அந்த வெறுமைய அவரால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது ஒரு அற்புதமானது. எதை ரொம்ப காலமா சரிப்படுத்தணும்னு நினைச்சானோ, எப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனோ அந்த நாள் நான் கண்டடைஞ்சேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் அடையணும்னு நான் தேட ஆரம்பிச்சேன். ஏன்னா எது முக்கியமா இருக்கோ அது ஏற்கனவே நான் பெற்றுக்கொண்டேன். என்னுடைய வேலையையும் நான் அதிகமாக முதலீடு செய்ய ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் நோ கட் ஐலட் சர்ஜரியை நான் செய்கிறேன். இந்த முழு உலகத்துலேயும் என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். இது பீடத்திலிருந்து எனக்கு வந்தது. இது தேவனுடைய வழிகாட்டுதலோடு நான் பண்ணுறேன். என்னுடைய திருமண வாழ்க்கை அருமையாக இருக்குது. என்னுடைய மகன் அருமையாக இருக்கான். இப்போ என்னுடைய மகனுக்கு 20 வயசு ஆகுது. அவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கான். நான் நம்புகிறேன் அதை விட தேவன் எனக்கு அதிகமாக இருக்காருன்னு. பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தேவன் எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் இந்த உலகத்திலேயே முழுமையான சந்தோஷமான ஒரு நபராக நான் இருக்கேன். இங்கே எல்லாமே தற்காலிகமானது தான். உண்மையாகவே பீடம்தான் எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்தது. இப்போ இருக்கிற எல்லாமே நான் பெற்றுக்கொள்றதுக்காக. நான் புரிஞ்சுக்கிட்டேன், பீடம்தான் உண்மையான அர்ப்பணிப்பு. நம்ம எப்போ பீடத்துக்கு முன்பாக போகிறோமோ முழுமையாக அர்ப்பணிக்கணும். பாதி வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்போது எந்த பயனும் அதில் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்கணும். தேவன் எப்போவுமே அதை மரியாதை செய்வார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி. ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, என் தேவாவியானவரே, இதோ இந்த நேரம் இந்த மக்கள் இந்த வார்த்தையை கேட்க நீர் அனுமதி கொடுத்திருக்கிறீரே. ஆனால் மிக நிச்சயமாக என் தேவனே, என் ஆண்டவராக இயேசுவே, இவருக்கு இந்த நீர் உதவி செய்ய இந்த விரும்புகிறேன். இவருடைய வாழ்க்கை அந்த குழியிலிருந்து இந்த விலக்கு இந்த விரும்புகிறேன். அந்த தவறுகள், அந்த பாவங்கள், என் தேவனை எந்த வழியில் உம்மை விட்டு விலகினாரோ அந்த பின்தங்கிய நிலை, எல்லா சூழலை இடத்தில் மாற்ற விரும்புகிறேன். இரண்டாவது தேவனை, எங்களுடைய எதிராளியா இருக்கிற பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறவனா இந்த இருக்கிறானே. இவருடைய ஆத்துமாவை இந்த கொள்ள, இவருடைய வாழ்க்கையை அழிக்க, குற்ற உணர்ச்சிகளை, பயத்தை, பதட்டத்தை இந்த மீது திணித்துக் கொண்டிருக்கிறார். இவர் இந்த இடத்துல தேவனை விட்டு விலக விரும்பவில்லை. மாறாக இவர் உமக்கு நெருங்கி வர விரும்புகிறார். எனவேதான் இவருடைய கைகளில் பிடித்திருக்கிற இந்த தண்ணீர் இப்பொழுது உடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக கேட்கிறேன். இந்த தண்ணீரானது என் தேவனே, இவர்கள் குடிக்கும் பொழுது உன்னுடைய ஜீவனிலிருந்து இந்த குடிக்கிறதா? ஏனென்றால் நீ சொன்னி, நானே ஜீவ தண்ணீரா இந்த இருக்கிறேன். ஒருவன் எண்ணிலிருந்து இந்த பானம் பண்ணும்பொழுது ஒரு காலமும் தாகம் அடையாதவனா இந்த இருப்பான். ஆம் இயேசுவே, இந்த தாகத்திலிருந்து இவர்கள் உம்முடைய பதிலை இந்த பெற்றுக்கொள்ளும்படி, ஜீவ தண்ணீரிலிருந்து பருகும்படியா இவர் கரங்களில் வைத்திருக்கிற இந்த தண்ணீரை அபிஷேகப்படுத்துகிறேன். இவருடைய பயங்கள், இவருடைய பதட்டங்கள், இவருடைய குழப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஜெயிக்கட்டும். உம்முடைய சித்தம் இந்த நபருடைய வாழ்க்கை மீது இந்த நிஜமாக்கப்படட்டும். தேவன், உம்முடைய வல்லமை இவர் வாழ்க்கை மீது இந்த வெளிப்படுத்தப்படட்டும். இவரையும் இவருடைய வாழ்க்கையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். எங்கள் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கண்கள் திறக்கப்பட்டு இருளில் இருந்த வாழ்க்கை வெளிச்சத்தில் பிரகாசிக்கும்படி இவருக்கு உதவி செய்து உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென். ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்வா. இந்த விசுவாசத்தில் இணைந்திருங்க. முடியுமானால் நேரடியாக ஆலயத்தில் இந்த சந்திக்கலாம். தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் இந்த நிஜமாகும்படி நாளை மீண்டும் இதே விசுவாசத்தில் இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேவன் உங்களோடு சென்று வாருங்கள் மக்களே.